விடுதலை படம் வெற்றிமாறனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட படம். இதுவரைக்கும் நம்ம நடிகர் சூரிய வந்து ஒரு காமெடி நடிகராக பார்த்துட்டு இருந்தோம். அந்த படத்தில் தான் அவரோட ரியல் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு வேலை வாங்கியிருந்தார். ஒரு டைரக்டர் நினைச்சா எப்படி வேணா மோல்டு பண்ணலாம் ஒரு ஹீரோவை அப்படிங்கிறதுக்கு சூரிய ஒரு நல்ல உதாரணம். அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருந்தார் வெற்றிமாறன் சூரியகிட்டேருந்து. ஸோ விடுதலை படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ் சினிமாவில் ரொம்ப எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், சூரியோட நடிப்பு பேசப்பட்டாலும், இன்னொரு பங்கு வந்து இளையராஜாவினுடைய இசை. அந்த அளவுக்கு அந்த ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அப்புறம் இந்த 2 பாடல்கள் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தார். ரொம்ப வருஷம் கழித்து இளையராஜாவுக்கு இப்படி ஒரு இசை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஒட்டுமொத்தமாகவே அந்த விடுதலை படம் மிகப்பெரிய பேசப்பட்ட படமாக அமைஞ்சுது. ஸோ அப்போ வந்து நிறைய போர்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த கதையை வந்து ஒரு பார்ட்டுக்குள்ளே சொல்ல முடியாது, வேணா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதான் முதல் பிளான். ஸோ ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து அப்பா சான்ஸே இல்லை, அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ ரசிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது செகண்ட் பார்ட்டை வந்து இருக்கிறத வரைக்கும் கட் பண்ணி கொடுத்தா ஏனோ தானோன்னு ஆகிடும். அதனால அதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டை சேர்த்து, ஸோ வாத்தியார் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் எதுக்காக இது மாதிரிலாம் மாறினார் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி சூரிக்கான இடத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு வெற்றிமாறன். உடனே ப்ரொடியூசர்கிட்ட பேசணும்னு அவர் ஓகே சொல்லி ஸோ கொஞ்ச நாள் ஷூட்டிங் போனாங்க. அதற்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் சென்னை திரும்பிட்டு மற்ற எல்லாரோட கால் ஷீட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. புதுசாக இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் ஆனாங்க படத்தில். அதுதான் விடுதலை பார்ட் 2ல வந்து ஒரு பேசப்படுற ஒரு கதையாக இருக்க போது. இதில் வந்து யார் விஜய் சேதுபதிக்கு பேரா வந்து மஞ்சு வாரியார் நடிக்க போகிறாங்க. ஸோ மஞ்சு வாரியார் நடிப்பு என்ன எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து விஜய் சேதுபதி மனைவியாக, வாத்தியாரோட மனைவியாக நடிக்க போகிறாங்க. அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் தான் அந்த பார்ட் 2ல இருக்க போது. அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர் முக்கியமான ஒரு ரோலில் பண்ணுறாரு. அவர் யார், என்ன வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ட் 2ல இருக்க போகுது. அப்புறம் சூரியோட போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகுது. ஸோ அவரோட சேர்ந்து இருக்க போகுது. இது எல்லாம் சேர்ந்து வரும் 10ஆம் தேதி இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 40 நாள் ஒரே ஷெடியூலாக போயிடுறாங்க. ஏற்கனவே தேனி தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கே திருப்பியும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் தங்கி 40 நாள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை திரும்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மே அண்ட் ஜூன் 2 மாதம் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆர்ஆர்லாம் கொடுத்து இளையராஜாட்ட அந்த ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. அவர் அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அதற்கு தன்னுடைய முழு ஈடுபாட்டோட இன்வால்மெண்ட்டோட ஒரு ஆர்ஆர் கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே 2 பாடல் கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதில் ஒரு பாடல் அவரே பாடியிருக்காரு. அந்த பாடலும் இடம்பெற போகுது. ஸோ எல்லாமா சேர்ந்து விடுதலை பார்ட் 2 வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான், அந்த கோலை எய்ம் பண்ணி தான் படக்குழு ரொம்ப வேகமாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எடுத்து வச்ச போர்ஷன்ஸை எடிட் வரைக்கும் பண்ணி ஆர்ஆர் வரைக்கும் பண்ணி பக்காவாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வர ஷூட்டிங் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.25 மணி நேரம் ஒரு ஃபுட்டேஜை ரெடி பண்ணி பார்ட் 2க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து பாகுபலி படம் அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்தது. வந்த உடனே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாகுபலி படத்தை கொண்டாட ஆரம்பித்தோம். அதை பற்றின எதிர்பார்ப்பு பயங்கரமாக எகிரிச்சு பார்ட் 2க்கு. ஸோ எல்லாருமே ஈகலாக வெயிட் பண்ணோம் பார்ட் 2 எப்போ வரும்ன்ட்டு. சொன்ன மாதிரியே ராஜமௌழி வந்து பார்ட் 2 வந்து விளையாடி இருந்தார். பார்ட் 1ஓட பார்ட் 2ல வந்து பயங்கரமான வித்தையெல்லாம் காமிச்சிருந்தோன்னு அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த வகையில் வந்து விடுதலை படத்துக்கும் எதிர்பார்ப்பே இல்லாமல் போனோம். பயங்கரமாக இருந்தது படம். மவுத் கிளாக்கில் வந்து இந்தியா லெவலில் அந்த படம் பேசப்பட்டது. பல்வேறு விருதுகளுக்கும் போச்சு. அது மாதிரி தான் இப்போ பார்ட் 2வும் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த ரசிகரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற வகையில் வெற்றிமாறனும் முழு ஈடுபாட்டோட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் 2 வந்து பயங்கர கிரிப்பிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்ட் 1 வந்து பயங்கரமாக போய் பார்த்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை தாண்டி பார்ட் 2ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர்மாறாக இருந்தது. ஸோ விமர்சனங்களும் சரியாக வரல. அதனால் எதிர்பார்த்த அளவு பார்ட் 2 போகலை. ஆனால் அந்த மாதிரி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 விடுதலை இருக்காது. எப்படி நம்ம பார்ட் 1 கொண்டாடினமோ அதே போல தான் பார்ட் 2 கொண்டாடுவோம். இது வந்து ஒரு சர்வதேச தரத்தில் இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அதனால எவ்வளவு சீக்கிரம் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் முனைப்போடு இருக்காங்க டீம் ஃபுல்லாக. அதனால் ஆகஸ்ட் 15க்கு விடுதலை 2 கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.